வெல்கம் டு தமிழ் பட்டாளம். நம்ம ஏற்கனவே இந்திய ஆட்சியல்ல இந்திய அரசியலமைப்புலேருந்து நெறிமுறை கோட்பாடு வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நீதி அமைப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சி பார்க்க போகிறோம். முதல், எந்த வழக்கில் மருத்துவ தொழிலாளிகளில் உள்ள ஒவ்வொரு நபரும் காயம் அடைந்த எந்த ஒரு குடிமகனும் வழக்கமான நடைமுறைகளை காரணம் காட்டி காத்திருக்க வைக்காமல் மருத்துவ உதவிகளை செய்ய வேண்டும் எனினும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் வழங்கியதுனா பரமானந்த கட்டாரா வழக்கு. அடுத்து, உச்சநீதிமன்றம் 1947ஆம் ஆண்டு தலைப்பில் ஒன்றிய நீதித்துறை செயல்படும் முறை என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் ஆர்தர் சன் சூப்பர் சிங்கர் ஜூனியர், அமெரிக்காவை சேர்ந்தவர். அடுத்து வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி தனித்துவ நீதித்துறையும் எந்த நாட்டின் அரசமைப்பிலிருந்து நம்ம பெற்றிருக்கோம்னா இங்கிலாந்து அரசமைப்பிலிருந்து பெற்றிருக்கோம். சட்டத்தின் ஆட்சியானது நீதி வழங்குவதில் குடிமக்களிடம் டேஸை உறுதிப்படுத்துவதுனா சமத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது. நிர்வாக சட்டம் என்பது நிர்வாக செயல்முறைகளை ஆளுமை செய்வதற்கு சட்டமாகவும், நிர்வாக சட்டங்கள் என்பது நிர்வாகத்துடன் தொடர்புடையவை என டேஸ் விளக்கம் அளித்துள்ளார்னா ஐவர் ஜென்னிங் தான் விளக்கம் அளித்துள்ளார். இந்திய தண்டனை சட்டம் 1934ஆம் ஆண்டு டிபி மெக்கலே தலைமையில் அமைக்கப்பட்ட முதல் சட்ட ஆணையத்தின் பரிந்துரையின் கீழ் 1960ஆம் ஆண்டு இச்சட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கும். இந்த இந்திய தண்டனை சட்டம் தொடக்க கால பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியில் 1962ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். கேரளா உயர்நீதிமன்றம் வந்து 1956 நவம்பர் 1ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அது கேரளா மற்றும் லட்சத்தீவுக்கு இடையே அதிகார வரம்பை பெற்றுள்ளது. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற சட்டத்தின்படி எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டதுன்னா 1861 நீதிமன்ற சட்டத்தின்படி பாம்பே, கல்கத்தா, மதராஸ் ஆகியவை உருவாக்கப்பட்டிருக்கும் விக்டோரியா பேராணை அறிக்கையின்படி. அடுத்து, உச்சநீதிமன்ற அரசமைப்பு டேஸ் உறுப்பு முதல் டேஸ் வரை இந்திய உச்சநீதிமன்ற அதிகார வரம்பிலை குறிக்கிறதுனா உச்சநீதிமன்றம் வந்து பகுதி அரசமைப்பு பகுதி 5 அத்தியாயம் 4 124 இருந்து 147 வரைக்கும் இருக்க உறுப்புகள் மூலமாக நம்மளுக்கு அதிகார வரம்பை வழங்குகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நியமனம் செய்ய டேஸ் ஆலோசனையால் டேஸ் நியமனம் செய்யப்படுகிறார்னா 4 மூத்த நீதிபதிகள் கொண்ட குழுஞ்சையும் 1993 இது பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றது குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்றம் டேஸ் மற்றும் உயர்நீதிமன்றம் டேஸ் ஓய்வு பெறும் நீதிபதிகள் வயதுனா உச்சநீதிமன்றத்தோட நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது வந்து 65, உயர்நீதிமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா 62. இந்த 62வது வயசு உயர்நீதிமன்றத்துக்கு 60 62 ஆகினது வந்து 15வது சட்ட திருத்தம் 1963 போட்டிருப்பாங்க. அடுத்து, மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் மாநில ஆளுநர். சரியான குற்றை தேர்வு செய்யவும். தலைமை மாநகர நடுவர் நீதிமன்றம் எங்க அமைந்துள்ளதுன்னா சென்னையில தான் அமைந்துள்ளது. மாநகர நடுவர் நீதிமன்றம் குற்றவியல் நீதித்துறை நடுவருக்கு இணையானவர் தான் மாநகர நடுவர் நீதிமன்றம். உதவி அமர்வு நீதிபதி யாருன்னா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கும் அதிகாரம் உடையவர் தான் உதவி அமர்வு நீதிபதி. குடிவியல் நீதிமன்றங்கள் குற்றவியல் நீதிமன்றங்கள் டேஸ் உள்ளடக்கியதுனா நீதி அல்லது நீதித்துறை நடுவரை உள்ளடக்கியது, அரசு குற்றங்களுக்கான வழக்கறிஞரை உள்ளடக்கியது, எதிர்த்தரப்பு வழக்கறிஞரை உள்ளடக்கியது. இது மூன்றுமே உள்ளடக்கியது தான் குற்றவியல் நீதிமன்றம். நீதிபதி என்ற சொல் எவற்றை உள்ளடக்கியதுனா இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், அமர்வு நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகள் அனைத்துமே உள்ளடக்கியதான் நீதிபதி என்ற சொல். பட்டிய இனத்தவர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1981 படி அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்ற நீதிபதி டேஸ் பதவிக்கு குறையானவர்னா அமர்வு நீதிபதி பதவிக்கு குறையாதவர். இந்தியாவில் 1916ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உயர் நீதிமன்றம்னா பாட்னா உயர் நீதிமன்றம் நம்ம பீகார்ல இருக்கு. சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதலாக நியமிக்கப்பட்ட இந்திய நீதிபதி யாருன்னா டி முத்துசுவாமி ஐயர் 1877. அடுத்து, பொதுநல வழக்கு பகவதி இந்திய குடியரசுத் தலைவர் ஹிதயத்துல்லா, இவர் தான் 1969 இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா ஹிதயத்துல்லா தான். 50வது இந்திய தலைமை நீதிபதி யாருன்னா சந்திரசூட். இந்தியாவின் முதல் தலைமை நீதி ஹரிஜால் ஜே கனியா. இப்ப வந்து 52வது தலைமை நீதிபதி யாருன்னா கவாய். அடுத்து, இந்திய உச்சநீதிமன்றத்தின் 50வது உச்சநீதிமன்ற நீதிபதி யாருன்னா சந்திரசூட். இப்போ 52வது நீதிபதி வந்துட்டாங்க கவாயின்றவங்க. இந்தியாவில் நீதித்துறை அமைப்பு டேஸ் மட்டும்தான் ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமானது. உச்சநீதிமன்றத்தின் தற்கால நீதிபதியை நியமனம் செய்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். உச்சநீதிமன்றத்தின் தற்கால நீதிபதிய 127வது விதிப்படி நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. இந்திய அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படை அமைப்பை மாற்ற இயலாது என்று கூறிய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பானது வந்து கேசவானந்த் பாரதி வழக்கு 1973 எதிர் கேரளா. இந்திய அரசமைப்பின் பாதுகாவலனாக விளங்கக்கூடிய யாருன்னா உச்சநீதிமன்றம் தான்.
கூட்டாட்சிக்கு தொடர்பான பிரச்சனைகளை விசாரிப்பதும் உச்சநீதிமன்றம் தான். மாநில மத்திய இடைகளுக்கான பிரச்சனையை விசாரிப்பதும் உச்சநீதிமன்றம் தான். சட்டத்தின் ஆட்சி என்ற 3 முறையான சிறப்புகளில் தவறானது பார்த்தா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 14 விதிப்படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்துக்கு மேல் எவரும் இல்லை. சட்டம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது. அனைத்துமே சரி, அதனால எதுவுமே தவறில்லை. நிர்வாக சட்டம் குறித்து கூற்றுகளை ஆராயவும். நிர்வாக சட்டம் என்பது நிர்வாக செயல்முறைகளை ஆளுகை செய்வதற்கான சட்டம். சரி. நிர்வாக சட்டம் என்பது பொது சட்டத்தின் ஒரு பிரிவு. நெகிழ்வுத்தன்மை கொண்டது இல்லை, அது தவறு. நெகிழ்வுத்தன்மை கொண்டது, அதாவது நான் மாற்றம் அடைஞ்சுட்டே இருக்கும். அதாவது வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி நெகிழ்வுத்தன்மை கொண்டதுதான் இந்த நிர்வாக சட்டம். கூற்றுகளை ஆராயவும். பம்பாய் மீது நீதித்துறை அதிகாரம் செலுத்த 1888 சாசன சட்டம் கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் வழங்கியது. சரி. 1935 கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கப்பட்டது, அது தவறு. 1937 ஒரு தலைமை நீதிபதி 7 இதர நீதிபதிகளை கொண்டு தொடங்கப்பட்டிருக்கும். மதராஸ் மாநகராட்சி மேயர் நீதிமன்றம் உருவான காரணமாக இருந்தது 1687 சட்ட திருத்தம் தான், சாசன சட்டம் தான். சரி. 1, 3 மட்டும் சரி, 2 தப்பு. ஆஸ்திரேலியா நாட்டின் உயர்நிலை நீதி அமைப்பு முறைனா அது உயர் நீதிமன்றம் தான். ஆஸ்திரேலியா நாட்டில் உயர்ந்த நிலையில் உள்ள நீதி அமைப்பு. இந்தியாவில் உயர்ந்த நிலையில் உள்ள நீதி அமைப்புனா அது உச்ச நீதிமன்றம். நீதித்துறை சீராய்வு அதிகாரம் கீழ்கண்டவற்றுள் எதற்கு வழங்கப்படுதுன்னா, உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் ரெண்டுக்குமே நம்ம வழங்குறோம். ஆனால் அமர்வு நீதிமன்றத்துக்கு கிடையாது நீதி சீராய்வு செய்கிற அதிகாரம். பண்டைய இந்தியாவில் நீதிமுறை அமைப்பு பற்றி கூற்றுகளை ஆராய்வும். மனுஸ்மிருதி, நாகஸ்மிருதி, எக்கின வாக்கிய ஸ்மிருதிகள் போன்றவை இருந்தன. சரி. ஸ்மிருதிகள் பொதுவாக வர்ண சாதி நிலைப்படி சமூக அமைப்பு உயர்த்தி பிடிப்பதாக இருந்தன, அதுவும் சரிதான். பிராமணர்களுக்கு குற்றங்களுக்கு எதிரான தண்டனைகள் வழங்கப்பட்டதில்லை. அவங்க குற்றங்கள்ல இருந்து விலக்கி வைக்கப்படுவாங்க. அவங்க எவ்வளவுதான் மோசமான தண்டனை குற்றங்கள் செஞ்சாலும் அவங்களுக்கு உறுப்பு நீக்கிறது அந்த மாதிரி கொடு தண்டனைகள்லாம் தர மாட்டாங்க. இடைக்கால இந்தியாவில் தேச துரோக வழக்குகளை விசாரித்தவர் ரியாசத், திவானி ரியாசத். இந்த சத்ரே ஜஹான்றது மாநில நீதிமன்றத்தின் தலைவர் தான் இந்த சத்ரே ஜஹான். திவானி அல் மஸ்லிம்ன்றது மேல்முறையீடு நீதிபதி தான் இந்த திவானி அல் மஸ்லிம். திவானி குவாசான்றவர் நடுவர் நீதிமன்றம். இந்து சட்டங்கள் தொகுப்பதற்கு காரணமாக இருந்தவர் வாரன் ஆஸ்டிங். உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவி நீக்கம் செய்யும் முறை நம்ம எங்க இருந்து எடுத்திருப்போம்னா அமெரிக்கால இருந்து எடுத்திருப்போம், யூஎஸ்ல இருந்து. அது கண்டன தீர்மானம் சொல்லுவாங்க. இது நம்ம நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யணும். மேல்முறையீட்டுக்கு இந்திய உச்ச நீதிமன்றம் தான் மேல்முறையீடு நீதிமன்றம் ஆகும். கரெக்ட். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யாருன்னா உச்ச நீதிமன்றம் தான். உச்ச நீதிமன்ற ஆலோசனை இந்திய குடியரசுத் தலைவர் பின்பற்ற வேண்டும், பின்பற்ற வேண்டாம் அது தேவை கிடையாது. அவரோட சஜஷன் தான். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது ஆலோசனை மட்டும்தான் கேட்பாரு. 143வது விதிப்படி கீழ நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு கிடையாது. மாநில உயர் நீதிமன்றம்னா ஆளுநருக்கும், மாவட்ட நீதிபதிகள்னா அந்த மாநில ஆளுநருக்கு தான் அது அதிகாரம் இருக்கு. இது உச்ச நீதிமன்றத்துக்கு கிடையாது. உச்ச நீதிமன்ற ஆலோசனை வழங்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்ற ஆலோசனை வழங்கும் அதிகாரம் எதிர்ப்புனா 143வது விதிப்படி தான் இருக்கு. அந்த ஆலோசனையை குடியரசுத் தலைவர் பின்பற்றலாம் அல்லது ஏற்காமல் இருக்கும், அது அவரோட சொந்த முடிவு தான். இந்திய உச்ச நீதிமன்றம் அரசமைப்பால் உருவாக்கப்பட்டது. எது? பகுதி 5 அத்தியாயம் 4 124வது விதியிலிருந்து 147வது விதி வரைக்கும் நமக்கு உச்ச நீதிமன்றம்னே ஒரு அரசமைப்புல கொடுத்திருக்காங்க. அந்த அரசமைப்பால் நிர்வாக்கப்பட்ட அமைப்பு தான் உச்ச நீதிமன்றம். கீழ்கண்டவற்றுள் பொதுநல வழக்குகள் தொடர்பான கருத்தியலை தேர்வு செய்கிறார். பொதுநல வழக்கு ஒரு 3ஆம் நபர் பிரச்சனையை நீதிமன்றத்திற்கு கொண்டு வரலாம். கரெக்ட் தான். 3ஆம் நபர் பிரச்சனையை தான் கொண்டு வர முடியும். நம்ம 2 பேர் நம்ம இன்னும் ஒருத்தருக்கு எதிராக போட்டால் அது பொதுநல வழக்கு கிடையாது. 3ஆம் நபர் இன்னொரு நபருக்காக போடுறதா பொதுநல வழக்கு. ஒரு குடிமகன் தன் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் பொருட்டு கடிதம் வாயிலாக அல்லது தபால் மூலமாக நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டால் உச்ச நீதிமன்றம் அதன் பேரில் செயல்படும். கரெக்ட் தான். இது ஒரு சமூக நடத்தை தொடர்பான வழக்கு என்றும் அழைக்கப்படும். அதுவும் கரெக்ட் தான். இதை நீதிபதியான VR கிருஷ்ணன், TN பகவதி ஆகியோரால் தான் இந்த பொதுநல வழக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கும். அப்ப அதுவும் கரெக்ட் தான், கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ஷரத்து 368 படி உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் திருத்தம் செய்ய இயலாது என்ற எந்த வழக்கில் கூறியிருக்குன்னா கேசவனன் எதிர் கேரளா வழக்கு 1973 ஏப்ரல் 23 சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு தனிநபரின் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்கும் நீதி பேராணைனா ஆட்கொணர்வு நீதி பேராணை.
உச்சநீதிமன்றம் வந்து 32வது விதிப்படி 5 நீதி பேராணைகளை வழங்கும். உயர்நீதிமன்றம் வந்து 226 படி ஒரு 5 பேராணைகளை வழங்கும் உயர்நீதிமன்றம். இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கை ஆளர் நியமிக்கப்படுவர் யாரால்னா ஜனாதிபதியால தான். 148 இருந்து 151 வரைக்கும் கேக். கீழ்கண்டவற்றுள் எந்த கூற்று இந்தியாவின் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் பற்றியது சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. அவர் பாராளுமன்றத்துடன் நேரடி தொடர்பு கிடையாது மற்றும் எந்த அமைச்சரும் அவரது பிரதிநிதியாக செயல்பட முடியாது. கரெக்டு தான். அவர் ஊதியம் மற்றும் பிற பணப்பயன்கள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. கரெக்டு தான். அரசியல் அமைப்பு விதிகளுக்கு மாறாக இவர் எந்த செலவினங்களுக்கும் அனுமதி வழங்க இயலாது. கரெக்டு தான். அரசமைப்புக்கு மாறாக எந்த செலவுக்கும் வேற அனுமதி வழங்க முடியாது தான். அது மட்டும் தப்பு. இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் பதவி ஓய்வு பெற்ற பின்னர் மத்திய அல்லது மாநில அரசின் பணப்பயன் அவர் கிடைக்கும். ஆமா, ஓய்வூதியம் அவருக்கு வழங்கப்படும். அது கரெக்ட் தான். நீதி மறுபரிசீலனை என்பது சட்டங்கள் நீதித்துறையின் மறுபரிசீலனை செய்வதா நீதி பரிசீலனை. அதாவது அரசமைப்புக்கு எதிராக நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ ஒரு சட்டம் இயற்றுச்சுன்னா அதை வந்து நீதி மறுபரிசீலனை செய்யும் அதிகாரம் வந்து உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. அது அமெரிக்காவில் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து எந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் லட்சத்தீவுகள் மீது சட்ட எல்லையை கொண்டுள்ளதுனா கேரளா உயர்நீதிமன்றம் 1956 நவம்பர் 1 தொடங்கப்பட்டிருக்கும். இது வந்து கேரளா மற்றும் லட்சத்தீவுகளுக்கு இடையே அதிகார எல்லையை கொண்டுள்ளது. தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றத்தின் கீழே எங்க தொடங்கப்பட்டிருந்தா மதுரை தான் 2004 தொடங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி தமிழ்நாடு வந்து புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் மீது தன்னோட நீதிமன்ற அதிகாரத்தை கொண்டுள்ளது எல்லையாக. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டனா 2004 பின்வருவற்றுள் சரியானது. இந்தியாவில் 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்கு. சரிதான். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகர் ஆகியவற்றிற்கு பொதுவான நீதிமன்றங்கள் கொண்டுள்ளது. அது சரிதான். டெல்லி தனக்கென ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. கரெக்ட் தான். ஏன்னா யூனியன் பிரதேசங்கள்ல டெல்லி மட்டும்தான் தனக்குன்னு ஒரு உயர்நீதிமன்றம் கொண்டு இருக்கு 241வது விதிப்படி. இது வந்து இது தப்பு. 1, 2, 3 சரி. பண்டைய நீதிமுறை அமைப்பிற்கு மனுஸ்மிருதி அடிப்படையாக இருந்தது. கரெக்ட் தான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து இந்து மக்களிடையே பின்பற்றப்பட்டு வந்தது. கரெக்ட் தப்பு. ஏன்னா பண்டைய காலத்தில் சட்டத்தின் முன் அனைவரும் சமமே கிடையாது. பிராமணர்கள்னா சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால இது தப்பு. அசோக பேரரசு போன்ற புத்த மத பேரரசுகள் பெரும்பாலும் ஸ்மிருதிகளை ஏற்றுக்கொண்டதில்லை. அவங்க வந்து ஸ்மிருதிகளை எதிர்த்து ஓரளவுக்கு மக்கள் அனைவருக்கும் சமமான நீதியை அந்த அசோக போன்ற புத்த பேரரசுகள் வழங்கியிருப்பாங்க. மேல்முறையீடு நீதிமன்றம் யாரு? திவான் அல் மஸ்லிம். கரெக்ட். தேச துரோக வழக்குகளை விசாரணை செய்தவர் தவறானது கேட்டிருக்காங்க. மேல்முறையீடு நீதிமன்றம் அல் மஸ்லிம். தேச துரோக வழக்குகள் ரியாசத்து. சுல்தானுக்கு சட்ட உதவி வந்து முக்தி தான் வழங்கியிருப்பாரு. மன்னர் நீதிமன்றத்தின் தலைமை ஏற்பவர் சத்ரே ஜஹான். அது தப்பு. குவாசா தான் வருவாரு. ஸோ அது தப்பு. சரியான குற்றத்தை தேர்வு செய்ய. இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு அர்ஜென்டினா வழக்கு 1665 விசாரிச்சிருப்பாங்க. இந்து சட்டங்கள் தொகுப்பு காரணமாக இருந்தவர் தப்பு. காரன் வாலிஸ் கிடையாது, வாரன் ஹேஸ்டிங்க. குற்றவியல் மற்றும் குடிமியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை விசாரணை பொறுத்தவரையில் முகலாய நீதித்துறையை தான் கிழக்கிந்திய கம்பெனி பின்பற்றிருக்கும். அது சரிதான். அது இது மட்டும் தப்பு. அப்போ 1, 2 சரி, 1, 3 சரி. விதி 133 படி எந்த வழக்குகளில் பொதுநல வழக்கு நம்ம தொடர முடியும்னா குறைந்தபட்ச கூலி வழங்காமை, சுற்றுச்சூழல் மாசுபாடு, கொத்தடிமை தொழிலாளர்கள், கைவிடப்பட்ட குழந்தைகள், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமைகள் மீது நம்ம பொதுநல வழக்கு போடலாம். ஸோ இது கரெக்ட். அனைத்துமே சரி. தவறான கூற்று. உச்சநீதிமன்றத்தை நிறுவுதல் 124வது விதி. கரெக்ட். உச்சநீதிமன்றத்தின் ஆணைகள் மற்றும் உத்தரவுகளை அமலாக்க செய்வது 142. கரெக்ட். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62. நீதிபதிகளின் ஊதியம் மற்றும் படிகள் தொடர்பான விஷயங்கள் வந்து விதி 125. இந்த 126 வந்து தலைமை நீதிபதியை நியமனம் செய்வது. தலைமை நீதிபதி நியமனம் தான் 126. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இந்த 3 நாளும் தவறு. அதுதான் தவறாதான் கேட்டிருக்காங்க. அது பார்த்து போடணும் தவறா என்னன்னு. நிர்வாக சட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது. நிர்வாக சட்டம் என்பது பொது சட்டத்தின் ஒரு பிரிவு. சரிதான். அரசாங்கத்திற்கும் ஒரு குழுமத்திற்கும் உள்ள உறவை பற்றி பேசினா குழுமத்திற்கு இல்லை, அரசாங்கத்திற்கும் தனி மனிதனுக்கும் உள்ள இதை பற்றி தான் இந்த நிர்வாக சட்டம் பேசணும். அதனால 1 மட்டும்தான் சரி, 2 தப்பு. சட்டத்தின் ஆட்சி குறித்து கூற்றுகளில் சரியானது.
சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்திற்கு மேல் எவரும் இல்லை, சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்து முகலாயர்கள் ஆட்சி காலத்துல வந்தது கிடையாது. அது வந்து நம்ம மாடர்ன் இந்தியாவில் தான் வந்திருக்கோம். ஸோ வந்து சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்து முகலாயர்கள் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது மட்டும் தவறு. 1, 2 சரி. ஸோ 1, 2 தான் சரி. பகவான் தாஸ் எதிர் டெல்லி மாநில அரசு எந்த வழக்கு தொடர்புடையதுன்னா கௌரவ கொலைக்காக ஒரு வழக்கு தான் அந்த பகவான் தாஸ் வழக்கு. டெல்லி எதிர் டெல்லி மாநிலம், டெல்லி யூனியன் பிரதேசம். இந்தியாவில் கூட்டாட்சி இரட்டை அமைப்பு முறையை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கவில்லை. தீர்வு வழங்கும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என கூறியவர் அம்பேத்கர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், வரவு குழுவின் தலைவர் எல்லாம் அம்பேத்கர் தான். நீதித்துறை சீராய்வு பற்றிய கூற்றுகளில் சரியானது. நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசமைப்பிற்கு முரணாக இருந்தால் அச்சட்டம் செல்லாது என நீதித்துறையால நியமிக்கப்படலாம். சரிதான். சிறுபான்மையினர் தங்களுக்கான கல்வி நிறுவனங்களை நிறுவவும் நிர்வாகம் வழங்கப்பட்ட உரிமைகள் பறிக்கும் வகையில் இயற்றப்பட்ட சட்டங்களை செல்லாது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கலாம். இது சரிதான், நம்ம 30வது விதிப்படி. ஸோ 1, 2 ரெண்டுமே சரிதான். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசுத் தலைவர் இந்திய தலைமை நீதிபதி மாநில ஆளுநருடன் கலந்தோசித்து நியமிக்கப்பட வேண்டும் என கூறும் விதி வந்து 217. இது வந்து உயர்நீதிமன்றம் அந்த இதில் வந்துடும், நம்ம மாநிலங்களில் பகுதி 6ல் வந்திருக்கும். கீழ்காணும் எந்த மாநிலங்களில் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளதுன்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா, சண்டிகரில் கொண்டிருக்கோம். கீழ்கண்ட உச்ச நீதிமன்றம் பற்றிய சரியான கூற்று. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 65. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் நீதித்துறை, அதாவது உச்ச நீதிமன்றம். அரசமைப்பு பரிகாரம் காணும் உரிமை விகுதி 32 கரெக்ட். இந்திய தலைமை சட்ட ஆலோசகர் வந்து யாரு? உச்ச நீதிமன்ற நீதிபதி கிடையாது, அட்டார்னி ஜெனரல். ஸோ 76வது விதிப்படி அட்டார்னி ஜெனரல் தான் இந்தியாவின் தலைமை சட்ட ஆலோசகர், குடியரசுத் தலைவரால் அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ அப்போ வந்து 2, 3 மட்டும்தான் சரி, 1, 3, 1, 4 தவறு. நீதி சீராய்வு எந்த நாட்டு அரசமைப்பில் இருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்காவில் தான் பெறப்பட்டிருக்கும். உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை விட இந்திய உச்ச நீதிமன்றம் அதிகாரம் மிக்கது அப்படின்னு சொன்னவர் வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி சொல்லியிருப்பாரு. கூற்றுகளை ஆராயவும். இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு வந்து அர்ஜென்டினா வழக்கு 1665. இந்திய சட்டங்கள் தொகுக்க காரணமாக இருந்தவர் வாரன் ஹாஸ்டிங்கு. கூட்டாட்சி முறை நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1937. உயர் நீதிமன்றங்கள் அதிகார வரம்பில் பெருமளவு மாற்றத்தை கொண்டு வந்தது 42வது சட்ட திருத்தம் 1976. இந்த வரம்புல அதிகாரத்தை குறைச்சிருப்பாங்க. 43வது சட்ட திருத்தம் 1973 அந்த அதிகாரங்கள் திருப்பி வழங்கப்பட்டிருக்கும் நீதிமன்றங்களுக்கு. சரியான கூற்று. உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான சரியான கூற்று தகுதிகள்னு பார்த்தா உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், கரெக்டு தான், இந்திய சிட்டிசனாக இருக்கணும். உயர் நீதிமன்ற நீதிபதியாக 5 அல்லது 10 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றிருக்க வேண்டும், அது கரெக்டு தான். குடியரசுத் தலைவரின் கருத்தின் சிறந்த சட்ட நிபுணராக இருக்க வேண்டும், சரிதான். உச்ச நீதிமன்ற நீதிபதி தனது பதவி விலகல் கடிதத்தை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் சமர்ப்பிக்க வேண்டியது, தப்பு. உச்ச நீதிமன்ற நீதிபதி தனது பதவி விலகல் கடிதத்தை கையொப்பமிட்டு யார்கிட்ட வழங்கினா பிரசிடென்ட் தான் வழங்கணும். ஸோ அது மட்டும் தப்பு, 4வது தப்பு. அப்போ 1, 3 சரி, 1, 2, 3 சரி. திவானி குவாசானா நடுவர் நீதிமன்றம். திவானி ரியாசத்து தலைமை தளபதி. திவானி அல் மஸ்லிம் மேல்முறையீடு நீதிமன்றம் தான் திவானி அல் மஸ்லிம். சத்ரே ஜஹான் நீதிமன்றம்னா மாநில தலைமை நீதிமன்றம் தான் சத்ரே ஜஹான் நீதிமன்றம். அப்போ 2, 1, 3, 4 தான் கரெக்டான ஆன்சரு. குடிமையல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை தலைமை ஏற்று நடத்தும் நீதிமன்றம் யாருன்னா பஜ்தாரி நீதிமன்றம் தான் குடிமையல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை தலைமையேற்று நடத்தும் நீதிமன்றம் ஆங்கிலேயர் காலத்தில். இந்தியாவில் மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்து இந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவையை 1926ஆம் ஆண்டு உணர்ந்தவர் யாருன்னா ஹரிசிங் கோர் அவர்கள் தான் உணர்ந்திருப்பாரு. உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு. உச்ச நீதிமன்றமானது இந்திய அரசமைப்பு பகுதி 4 அத்தியாயம் 5 மூலமாக நிறுவப்பட்டது. அத்தியாயம் 5 மூலமான பகுதி 5 அத்தியாயம் 4 மூலமாக நிறுவப்பட்டதான் உச்ச நீதிமன்றம். அரசமைப்பு உறுப்பு 124 147 வரை இந்திய உச்ச நீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகளை கூறுகிறது, சரிதான். அரசமைப்பு ஆரம்பத்தில் ஒரு நீதிபதி மற்றும் 7 கீழவை நீதிபதிகளை கொண்ட உச்ச நீதிமன்றத்தினை அமைத்தது, கரெக்டு. அப்ப இது தப்பு. உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யாருன்னா ஹரிலால் ஜே கன்யா தான். ஸோ அப்போ 1 அப்ப சரியான கூற்று ஆராயன் கொடுத்தனால அப்ப 2, 4 கரெக்டான கூற்று, 1, 3 தவறு. பொதுநல வழக்குகள்
பொதுநல வழக்குகள் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. அரசமைப்பு உறுப்பு 32 கீழ் நம்ம உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகளை தொடரலாம். கரெக்ட். அரசமைப்பு உறுப்பு 226 படி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகளை தொடரலாம். கரெக்ட். குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 படி தான் நம்ம நடுவர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தொடர முடியும். அப்ப இந்த 3வது கூற்று மட்டும் தப்பு. அப்ப 1, 2 சரி. இடைக்காலத்தில் டேஸ் என்பது பெரு தேச துரோக வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றமாக இருந்தனா திவானி ரியாசத் தான். கரெக்ட். 1793 ஆண்டு காரன் வாலிஸ் பிரபு சட்ட விதிகளின் தொகுப்பு ஒன்றை தயாரித்தார். காரன் வாலிஸ் சட்ட தொகுப்பு என்று புகழ் பெற்றது. அது டேஸ் மற்றும் டேஸ் என இரு விசாரணை முறைகளை கையாளுதல்னா குடிமியல் மற்றும் குற்றவியலை கையாளுறதா அந்த காரன் வாலிஸ் பிரபு சட்ட தொகுப்பு. இந்தியாவில் முதல் கூட்டாட்சி சார்ந்த நீதிமன்றம் வந்து 1937 தொடங்கப்பட்டிருக்கும் டெல்லியில. உச்ச நீதிமன்றத்தின் அரசமைப்பு உறுப்பு டேஸ் முதல் டேஸ் வரை உச்ச நீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகளை கூறியதுன்னா 124 147 வரைக்கும் சொல்லுது. உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியை நியமனம் செய்வதற்காக தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்தின் இதர 4 நீதிபதிகளை கொண்ட கொலிஜியத்துடன் கலந்தோசித்து தான் நியமிக்கப்பட வேண்டும். இந்த கொலிஜியம் வந்து 4 உறுப்பினர்களை கொண்டிருக்கும். தலைமை நீதிபதி பிளஸ் 4 உறுப்பினர்களை கொண்டிருக்கும். 1993 அமைச்சிருப்பாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதுன்னு பார்த்தா 65. உச்சநீதிமன்ற நீதிபதி தனது பதவி விலகல் கடிதத்தை கையொப்பமிட்டு யாரிடம் சமர்ப்பிக்க வேண்டும்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் சமர்ப்பிக்கணும். உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யாருன்னா ஹரிலால் ஜே கன்யா தான் உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி. காயமடைந்த எந்த ஒரு நபரும் எந்த ஒரு குடிமகனும் வழக்கமான நடைமுறைகளை காரணம் காட்டி காத்திருக்க வைக்காமல் மருத்துவ உதவிகளை செய்ய வேண்டும் என மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் வழங்கிய வழக்குனா அது வந்து பரமானந்த கட்டாரா வழக்கு. ஆஸ்திரேலியா நாட்டின் உயர்நிலை நீதி அமைப்பு முறை வந்து உயர் நீதிமன்றம் என அழைக்கப்படும். இந்தியாவில் உயர்நிலையில் இருக்க நீதி அமைப்பு வந்து உச்ச நீதிமன்றம் தான் இந்தியாவில் உயர்நிலையில் இருக்க நீதி அமைப்பு. நீதி புலனாய்வு முறை பெறப்படப்பட்ட நாடு வந்து அமெரிக்கா. ராஜஸ்தான் இது வந்து உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு. ராஜஸ்தான் வந்து 1973, அசாம் வந்து 1955, உத்தரப்பிரதேசம் 1975, மத்திய பிரதேசம் 1981. வரிசையாக தான் இருக்கு நாலுமே. லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1982. குஜராத் மாநிலத்தில் உனால தான் ஃபர்ஸ்ட் தோற்றுவிச்சிருப்பாங்க. லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம். தவறானவற்றை சுட்டிக்காட்டுக. லோக் அதாலத்தில் நீதிமன்றம் கட்டணம் விதிக்கப்படுமா? லோக் அதாலத்தில் வந்து நீதிமன்ற கட்டணம் விதிக்கப்படாது. ஸோ அது தப்பு. லோக் அதாலத்தில் செயல்முறை சட்டங்களின் கண்டிப்பாக கோரிக்கை கிடையாது. லோக் அதாலத்தின் முன்னால் நேரடி சர்ச்சைகளை தீர்க்க முடியும், கொண்டு வர முடியும். நேரடியாக அதாவது மக்களின் வாசலே தேடி போய் நீதி வழங்குறதா லோக் அதாலத்தின் முக்கிய நோக்கமாகவே இருக்கும். சர்ச்சைகளுக்குரிய வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது லோக் அதாலத்தின் முடிவுகள் கட்டுப்படுத்தக்கூடியதாகும். கரெக்ட். ஸோ அப்போ வந்து ஒன்று மட்டும்தான் தவறானது. லோக் அதாலத் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் பரிசீலனை செய்க. லோக் அதாலத்தின் தீர்ப்பு ஒரு வாழ்வியல் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு சமமானதாக கருதப்படுவதுடன் பிற நீதிமன்றங்களின் அதன் மீது மேல்முறையீடு செய்ய இயலாது. கரெக்டு தான், மேல்முறையீடு செய்ய இயலாது. கொலை வழக்குகள் லோக் அதாலத்தின் எல்லையில் வராதுதான். கரெக்ட். ஏன்னா இது வந்து ஒரு குற்றவியல் நீதிமன்றம் திருக்கு சமமான அதிகாரத்தை கொண்டுள்ளது. அப்போ 1, 2 சரிதான். நிரந்தரமான லோக் அதாலத்தை அமைப்பதற்கு வழிவகை செய்த சட்டம் வந்து சட்டப்பூர்வமான பணிகளுக்கான அதிகார சட்டம் 1987. லோக் அதாலத்தின் சரியான கூற்று. லோக் அதாலத் ஒரு உரிமையல் நீதிமன்றத்திற்கு சமமானது. கரெக்ட். லோக் அதாலத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இயலாது. கரெக்ட். குடும்ப சண்டைகள் லோக் அதாலத்தின் வரையறைக்குள் வராதுன்ற தப்பு. குடும்ப சண்டைகள்லாம் லோக் அதாலத்தின் வரையறைக்குள் வரும். அப்போ இது தப்பு. குடிமையல் மற்றும் குற்றவியல் தவறுகளை தீர்வு செய்ய லோக் அதாலத்திற்கு உரிமை கிடையாது. கரெக்டு தான். குற்றவியல் வழக்குகள் வராது. ஸோ அதனால இது தப்பு தான். முதல் மக்கள் நீதிமன்றம்னா லோக் அதாலத்தை தான் மக்கள் நீதிமன்றம் சொல்லுவாங்க. இது வந்து 1982 குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜுனாகத்துக்கு அருகே உள்ள உனால தான் தொடங்கியிருப்பாங்க. இந்தியாவின் தலைமை நீதிபதிகளை வரிசைப்படுத்துக. 1, 2 அதாவது யோகேஷ் குமார் சபர்வால், KG பாலகிருஷ்ணன், சரோஷ் ஹொமி கபாடியா, அல் டாமால் கபீர். வரிசையாக தான் இருக்கு. இந்த KG பாலகிருஷ்ணன் தான் 2007 ஆண்டு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தாழ்த்தப்பட்ட இளங்குடியினர் பல இனத்தை சேர்ந்தவர். உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி ஓய்வு பெறும் வயது 62 65
உயர்த்தப்பட சட்ட திருத்தம் வந்து 114வது சட்ட திருத்தம் 2010. டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி யாருன்னா கோர்லா ரோஹிணி. கரெக்ட். கீழ்கண்ட குற்றை ஆராய்க. சட்டம் மற்றும் உண்மையான வடிவத்தில் குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குவதை உச்சநீதிமன்றம் எதை பாதுகாக்குதுன்னா அவருக்கு ஆலோசனை கேட்டால் மட்டும்தான். 143வது விதிப்படி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு 2004ஆம் ஆண்டு. இந்தியாவின் 42வது தலைமை நீதிபதி ஏல்கச் தத்து. இப்ப 52வது நீதிபதி வந்திருப்பார், தலைமை நீதிபதி கவாய். இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யாருன்னா ஃபாத்திமா பிபி அவர்கள் தான் இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி. ஃபாத்திமா பிபி அவரோட தமிழ்நாட்டுக்கு கவர்னராகவும் இருந்திருப்பாங்க. சரியான குற்று மற்றும் தவறான குற்றை காட்டுக. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். கரெக்ட் தான். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பணியிடை மாற்றலாம். சரி, கரெக்ட் தான். விதி 222 படி உச்சநீதிமன்ற ஒரு வழக்கை உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு மாற்ற இயலாது. தப்பு. மாற்றலாம். உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திலிருந்து மேல்முறையீடுகளை விசாரிக்க இயலும். இது இயலாத குற்றம், தப்பு. அப்போ 1 2 சரி, 2 3 2 4 தப்பு, 3 4 தப்பு. இது வந்து உயர் நீதிமன்றங்கள் அவை அமைக்கப்பட்ட ஆண்டுகள். அலகாபாத் 1866. கரெக்ட். டெல்லி 1966. கர்நாடகா 1884. மெட்ராஸ் 1962. நாலுமே கரெக்டாக தான் பொருந்திருக்கு. செய்ய தவறிய ஒரு குறிப்பிட்ட செயலை உடனடியாக செய்ய கோரி நீதிமன்றத்தில் பிறப்பிக்கும் ஆணை. அவ்வாணை பிறப்பிக்கப்பட்டதும் குறிப்பிட்ட அலுவலர் அச்செயலை உடனடியாக செய்ய வேண்டியவர் ஆகிறார். எந்த நீதி பேராணைனா செயலுறுத்தும் நீதி பேராணை. 32வது விதிப்படி உச்ச நீதிமன்றத்தில் நம்ம 5 ரிட்ஸை வந்து தாக்கல் பண்ணலாம். டேஸ் ஆண்டு முதலில் உச்சநீதிமன்ற ஆரவழி மலைப்பகுதியில் தாதுக்கள் எடுக்க தடை விதித்தனா 2002ஆம் ஆண்டிலிருந்து தடை விதிச்சிருக்கோம். பின்வரும் அரசமைப்பு விதிகள் எந்த ஒன்று கல்கத்தா உயர்நீதிமன்றம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மீது நிர்வாக அதாவது நீதி வரம்பு அதிகாரத்தை படைத்துள்ளதுனா 241வது விதி தான் அப்படி சொல்லுது. பொறுத்துக. அசல் அதிகார வரம்பு அடிப்படை உரிமைகளை அமலாக்கம் செய்வதுதான் அசல் அதிகார வரம்பு. மேல்முறையீடு அதிகார வரம்புனா கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதுதான் மேல்முறையீடு அதிகார வரம்பு. அறிவுரை கூறும் அதிகார வரம்பு உச்ச நீதிமன்றத்திடம் இந்திய குடியரசுத் தலைவர் 143வது விதிப்படி அறிவுரை வாங்குறதா அறிவுரை கூறும் அதிகார வரம்பு. நீதி புலனாய்வு சட்டமன்றம் சட்டத்தின் அரசமைப்புகளை மறு ஆய்வு செய்வதுதான் இந்த நீதி புலனாய்வு. அப்போ 1 2 3மே சரிதான். இந்திய அரசமைப்பு 124(2) விதியின் கீழ் எந்த ஒருவர் நியமனம் செய்கிறார்னா இந்திய நீதிபதிகள் தான், உச்ச நீதிமன்ற நீதிபதி தான் நியமனம் செய்வாங்க. 124(2) விதிப்படி உச்ச நீதிமன்றத்தின் தன்மைகள் பற்றிய கீழ்கண்ட எந்த ஒரு கருத்தினை சரியாகும். உச்ச நீதிமன்றத்தின் வரம்பு அதிகார எல்லை அது அமைந்துள்ள மாநிலத்தின் பரப்பு எல்லையுடன் பொருந்துவதில்லை. இது மட்டும்தான் சரியானது. உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் ஊதியம் பெறப்படுவது இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து. ஆனால் வாக்கெடுப்பு மூலம் தான் வாக்கெடுப்புக்கு உட்பட்டது. நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு எடுத்து அப்புறம் தான் பண்ணுவாங்க. உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்படும் பேராணைகள் 32. அரசாங்கத்திற்கு எதிரான வழக்குகள் 300. உயர் நீதிமன்றத்தின் பேராணைகள் 226. நீதி புலனாய்வு அதிகாரத்தின் ஆதாரம் 13வது விதி. 1 2 3 4 3மே சரி, 4மே சரி. நீதி புலனாய்வு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்கா, யூஎஸ்ல தான் வாங்கியிருப்போம் நீதி புலனாய்வு. உச்ச நீதிமன்றத்தின் முதன்மையான அதிகார வரம்பினை விசாரிக்கும் இந்திய அரசமைப்பின் சட்ட விதி வந்து விதி 131. உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை பற்றி சொல்லும். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மீது எந்த நீதிமன்றம் அதிகார எல்லைக்கு உட்பட்டதுன்னா கல்கத்தா உயர் நீதிமன்றம் தான் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது. ராஜ்மன்னார் குழு 1969 தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. ராஜ்மன்னார் குழு இந்திய ஆட்சி பணி மற்றும் இந்திய காவல் பணி ஆகியவற்றை ஒழிக்க பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 282 பரிந்துரைகள் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து 312 அனைத்து இந்திய பணியை வந்து ஒழிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து இந்திய ஆட்சி பணி மற்றும் இந்திய காவல் பணி ஆகியவற்றை மத்திய அளவிலான அமைச்சரவைக்கு பொறுப்புணர்வு மற்றும் கூட்டாட்சி கொள்கைகளை மீறுவதாக உள்ளது. இரண்டுமே சரிதான். அடுத்து வந்து எந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் இந்திய அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கையை பயன்படுத்தியதுனா கேசவனந்த பாரதி வழக்கு எதிர் கேரளா 1973.
உச்சநீதிமன்றத்தால் இதை ஆராய்வதற்கு நீதியரசர் டிபி வத்துவா குழு அமைக்கப்பட்டதுன்னா பொது விநியோக முறை, அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த சிஸ்டம் தான். இந்திய ஐக்கியத்தின் உச்சநீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிகார வரம்பை உடையது என கூறியவர் யாருன்னா சார் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். செயற்துறை நீதிபதி தொடர்பான கூற்று. செயற்துறை நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்துடன் கலந்தோசித்து மாநில அரசால் நியமிக்கப்படுகின்றார், சரிதான். செயற்துறை நீதிபதிகள் மாவட்ட நீதிபதிகளுக்கும் துணை நிலையில் உள்ளார்கள், சரி. செயற்துறை நீதிபதிகள் நீதித்துறை போன்ற பணியிடங்களில் பணியாற்றுகின்றனர், நீதித்துறை போன்ற பணியில் உள்ளனர், மூணுமே சரிதான். அரசு வழக்கறிஞர் ஊதியம் மற்றும் இதர படிகள் வழங்குவது மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம். அரசு வழக்கறிஞர் 76வது விதிப்படி அட்டார்னி ஜெனரல் இந்தியாவிற்கும் 161வது விதிப்படி இங்க நம்மளுக்கு அட்வொகேட் ஜெனரல் இருப்பாங்க. பொதுநல வழக்கு பற்றி கீழ்காணும் கூற்றுகள். சாரி 161 இல்ல 165. பொதுநல வழக்குகள் பற்றி கீழ்கண்ட கூற்றுகள் சரியானது. பொதுநல வழக்கு தகுந்த உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றலாம், கரெக்ட். பொதுநல வழக்கில் உள்ள கடிதத்தை ஒரு தனி நீதிபதிக்கு அனுப்பாமல் நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும், கரெக்ட். பொதுநல வழக்குகள் உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பின் கீழ் வரும், கரெக்ட், மூணுமே சரிதான். இந்திய அரசமைப்பு 132வது விதியில் குறிப்பிட்டுள்ளது அரசமைப்பு தொடர்புடைய வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீடு செய்யும் வரம்பை எல்லையை பற்றி தான் 32வது விதி சொல்லியிருக்கோம், மேல்முறையீடு. இது 133 சிவில் வழக்குகளும் 134 குற்றவியல் வழக்குகளை பற்றி சொல்லியிருப்பாங்க, மேல்முறையீடு செய்வதை. உச்சநீதிமன்ற நீதிபதியின் அதிகார வரம்பு 65, கரெக்ட் தான். இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் கொலிஜியத்தோட ஆலோசனையின் பேரில். இந்திய நீதித்துறையின் அமைப்பு ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான அமைப்பு தான் இந்திய நீதித்துறையின் அமைப்பு. உச்சநீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதி யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்னா குடியரசுத் தலைவரால் தான் நியமனம் செய்யப்படுகிறார். நீதி புலனாய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு அமெரிக்கா. நீதிபதிகள் சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை பின்பற்றும் நாடு சுவிட்சர்லாந்து. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி ஆவதற்கான தகுதிகளை பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. அவர் இந்திய குடிமகனாக இருந்திருக்க வேண்டும். உயர் நீதிமன்றங்கள்ல 5 ஆண்டு அல்லது 10 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றிருக்க வேண்டும். 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்திருக்கணும். குடியரசுத் தலைவரின் பார்வையில் ஒரு சிறந்த சட்ட வல்லுநராக இருந்திருக்கணும். இந்தியாவின் 44வது தலைமை நீதிபதி யாருன்னா நீதிபதி ஜெகதீஷ் சிங் கேகர். மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் ஆளுநர் தான், மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர். இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவியேற்ற முதல் பெண் வழக்கறிஞர் யாருன்னா இந்து மல்ஹோத்ரா தான் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவியேற்ற முதல் வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர். நீதி பேராணைகளின் எண்ணிக்கை 65 நீதி பேராணைகள் இருக்கு மொத்தம். உச்ச நீதிமன்றத்தின் முதன்மையான அதிகார வரம்பினை விசாரிக்கும் இந்திய அரசமைப்பு சட்டம் 131. நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா பிரான்ஸ். இதுவே நீதிபதிகள் சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை எந்த நாட்டிலிருந்து பின்பற்றப்படுதுன்னா சுவிட்சர்லாந்து. உயர் நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வைப்பார்னா 62 வயது வரை பதவி வைப்பார், கரெக்ட். உச்ச நீதிமன்றம் சட்டத்தை விரும்புகிறது. நீதிமுறை மேலாய்வு என்பதன் பொருள் நிர்வாகத்துறையின் செயல்பாடுகளை நீதித்துறை ஆய்வு செய்வதுதான் நீதிமுறை மேலாய்வு. கொலிஜியம் என்னும் தேடல் குழு 1993 இந்தியாவில் அமைக்கப்பட்டது. எதுக்குன்னா உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்ய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க தான் அந்த கொலிஜியம் அமைக்கப்பட்டிருக்கும். இந்திய உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் டெல்லி. சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதலாக நியமிக்கப்பட்ட இந்திய நீதிபதி யாருன்னா டி முத்துசாமி ஐயர் 1877. கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். உச்ச நீதிமன்றத்தின் தொடர்பானது. நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தொடர்பானது. நீதிமன்ற அவமதிப்புக்கு உயர் நீதிமன்றத்திற்கு தண்டனை அளிக்க அதிகாரம் இருக்கு. உயர் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்ட சட்ட சம்பந்தமான கேள்விகளுக்கு ஆலோசனை வழங்க அதிகாரம். குடியரசுத் தலைவரின் அறிவுறுத்தலின் பேரில் ஆளுநரால் அனுப்பப்பட்ட சட்ட சம்பந்தமான கேள்விகளுக்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரம். அடிப்படை உரிமைகளில் செயல்படுத்துவதற்கு மற்றும் நோக்கங்களுக்காகவும்
குறிப்பிட்ட நீதி பேராணைகளை பின்பற்றத்தக்க அதிகாரம் இருக்கிறதுனா 1, 4 மட்டும்தான் சரி, 3, 2 தவறு, 2, 3 தவறு. வழக்குகள் மற்றும் அதன் ஆண்டுகள். பெரும்பாரி வழக்கு 1960, கேசவனந்த் பாரதி வழக்கு 1973, மினர்வா மிஸ் வழக்கு 1980, கோகலநாத் வழக்கு 1967. 4மே சரியாக தான் புரிஞ்சிருக்கு. நீதி சீராய்வு கருத்து அரசமைப்பில் எந்த அரசமைப்பிலிருந்து பெறப்படுது? அமெரிக்க அரசமைப்பிலிருந்து பெறப்படுது. உயர்நீதிமன்ற அதிகார தொடர்பான கூற்றை ஆராய்க்கும். நீதிமன்றம் அவமதிப்புகளுக்கு தண்டனை வழங்கலாம். கரெக்ட். இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம். தப்பு. உயர் நீதிமன்றம் கிடையாது, உச்ச நீதிமன்றம் தான் வழங்க முடியும் 143வது விதிப்படி. அதனால 2வது கூற்று தப்பு. மாநில ஆளுநரிடமிருந்து ஆலோசனை கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம். மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவர்கிட்ட ஆலோசனை கேட்பாரு. அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க சில நீதி பேராணைகளை பிறப்பிக்கலாம் 226வது விதிப்படி உயர் நீதிமன்றம். அப்போ 1, 4 மட்டும் சரி. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கப்படுகிறார்னா தலைமை நீதிபதி தலைமையிலான நீதிபதி குழு, அதாவது கொலிஞ்சியம் 1993 அமைச்சிருப்பாங்க. அந்த கொலிஞ்சியத்தின் ஆலோசனைப்படி தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகின்றனர். மகாராஷ்டிரா மற்றும் கோவாவிற்கு பொதுவான நீதிமன்றம் பார்த்தா மும்பை. இதே மாதிரி பஞ்சாப் மற்றும் சண்டிகருக்கு பொதுவான நீதிமன்றம், பஞ்சாப் ஹரியானாவுக்கு பொதுவான நீதிமன்றம் சண்டிகர். ஹவுகாத்தி அசாம், அருணாச்சல் பிரதேசம், மிசோரம், நாகாலாந்திற்கு பொதுவான நீதிமன்றங்களா இருக்கு. அதே மாதிரி சென்னை உயர் நீதிமன்றம் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான நீதிமன்றமா இருக்கு. கல்கத்தா உயர் நீதிமன்றம் அந்தமான் நிக்கோபாருக்கு பொதுவான நீதிமன்றங்களா இருக்கு. லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1987. இப்போ நம்ம நீதித்துறை முடிச்சாச்சு. அடுத்தது ஒன்றிய நிர்வாகம் மற்றும் ஒன்றிய நாடாளுமன்றம் பார்க்க போறோம். இந்திய பிரதமராக ஒருவர் பதவியேற்கும் பொழுது அவர் பாராளுமன்றத்தின் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டும் அல்லது பதவியேற்ற 6 மாதங்களுக்குள் உறுப்பினராக வேண்டும். இந்திய பிரதமராக பதவியேற்கும் பொழுது பின்வருவற்றுள் இந்திய தலைமை அரசாங்க வழக்கறிஞரை பற்றிய கூற்றுகளில் சரியானது. தலைமை அரசு வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் 76வது விதிப்படி அப்பாயின்ட் பண்ணப்படுறாரு. இவர் மக்களவை விவாதங்களில் கலந்து கொள்வார். மக்களவை குழு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும், அதுவும் சரிதான். மக்களவையில் உரையாற்றுவார். ஆனா மக்களவையில் வாக்களிக்கும் அதிகாரம் இவர் கிடையாது 88வது விதிப்படி. அப்ப 1, 2, 3 மட்டும் தான் சரி. பின்வருவற்றுள் பாராளுமன்ற அரசில் குறிப்பிட்டுள்ள கொள்கை எவை? அமைச்சர்கள் அவை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பர். பாராளுமன்றத்தின் நம்பிக்கை வாக்கெடுப்பு இருக்கும் வரை அமைச்சர்கள் பதவியில் நீடிப்பர். அமைச்சரவையின் தலைவர் யாருன்னா அரசாங்கத்தின் தலைவர். அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவராயிருவாரு. அரசாங்கத்தின் தலைவர் தான் அமைச்சரவையின் தலைவர். அப்போ 1, 2 மட்டும் தான் சரி, 3 தவறு. பின்வருவற்றுள் சரியானவற்றை குறிப்பிடுக. மாநிலங்களவையில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அவையின் உறுப்பினர்கள் அல்ல. பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை. ஆனால் துணை ஜனாதிபதி தேர்தலுக்கும் அவங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இருக்காது. மாநிலங்களவையின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இருப்பார். அவர் மாநிலங்களவையில் உறுப்பினர் கிடையாது. துணைத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர் தான். ஸோ அவ 2 பேருமே உறுப்பினர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு தான். அப்போ 2மே தப்பு தான். அப்போ மேற்கண்ட எதுவும் சரியில்லை. பின்வருவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. இந்திய அரசின் வணிக வசதிக்காக ஜனாதிபதி விதிகளை அமைக்கவும் மற்றும் அமைச்சர்களை வணிக ரீதியில் ஒதுக்கீடு செய்யும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. சரிதான். இந்திய அரசின் அனைத்து செயல்பாடுகளும் ஜனாதிபதி பெயரால தான் செயல்படுத்தப்படும். விதி 77 படி பிரதமர் பேர்ல தப்பு. ஸோ அப்போ 1 மட்டும்தான் சரி. எந்த அரசமைப்பு சட்டம் ஜனாதிபதிக்கு பாராளுமன்றத்தின் கீழவையை கலைக்கும் அதிகாரம் வழங்குறதுனா 85வது விதி. இந்திய சட்டத்துறை தலைவர் பற்றிய கூற்றுகளை கருத்தில் கொள்ளவும். அட்டார்னி ஜெனரல் இவர் இந்திய ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகின்றார் 76வது விதிப்படி. உச்ச நீதிமன்றம் நீதிபதிக்கு தேவையான தகுதிகளை இவர் பெற்றிருக்க வேண்டும். குற்றச்சாட்டுகள் மூலம் இவர் பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரால் மூலமே பதவி நீக்கம் செய்யப்படுவார். அப்போ 1, 2 மட்டும்தான் சரி. இந்தியாவின் பிரதமர்களின் பதவிக்காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. நரேந்திர மோடி 2014 இருந்து தற்போது வரைக்கும் இருக்கவர் நரேந்திர மோடி. அடுத்து திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1966 பிரதமராக பதவியேற்றிருப்பாங்க. லால் பகதூர் சாஸ்திரி 1964 மே மாதம் நேரு இறந்த பின்னாடி பதவியேற்றிருப்பார். 66 வரைக்கும் இருப்பார்.
மொரார்ஜி தேசாய் வந்து 1978 இருந்து 79 வரைக்கும் இருப்பாங்க. அப்ப பார்த்தோன்னா லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், நரேந்திர மோடி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், 3 தப்பு. இந்தியாவின் துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பது வந்து மக்களவை உறுப்பினர்கள், மாநிலவை உறுப்பினர்கள், அடுத்து வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போ அனைத்துமே சரிதான். இந்திய பிரதமர் அரசு இயந்திர கப்பலின் கேப்டன் என்று கூறியவர் வந்து மன்றோ. கீழ்கண்டவற்றுள் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வந்து ஜனாதிபதி இரு அவைகளிலும் உறுப்பினராக இருக்க மாட்டார். கரெக்ட் தான், ஈர அவையில் அவர் உறுப்பினர் கிடையாது. ஆனால் பாராளுமன்றம் என்பது ஜனாதிபதி மற்றும் ஈர அவைகளை கொண்டதுதான் 79வது விதிப்படி. கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. மத்திய அமைச்சர்கள் கூட்டாக மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்கு பொறுப்பானது. மத்திய அமைச்சர்கள் கூட்டாக மக்களவைக்கு மட்டும்தான் பொறுப்பு, மாநிலங்களவைக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா நிதி ஆதாரங்கள் வந்து மக்கள் கையில் இருக்கிறத பிரதிபலிக்க தான் இந்த அவங்க மக்களவைக்கு மட்டும் உறுப்பினராக இருக்காங்க. மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர்களுக்காக தகுதி உடையவர்கள். கரெக்ட் தான். மக்களவையில் இருக்கவங்களும் சரி, மாநிலங்களவையில் இருக்கவங்களும் சரி, இந்தியாவில் வந்து அமைச்சர்களாக, ஏன் பிரதமராக கூட ஆகலாம். இப்ப நிதியமைச்சராக இருக்க நிர்மலா சீதாராமன் மத்திய மாநிலங்களவையிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பின்வருவற்றுள் எவை அணுசக்தி துறையை நிர்வகிக்கின்றன? பிரதமர் அலுவலகம் தான் அணுசக்தி துறையை நிர்வகிக்கிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்கு இடையே பின்வரும் எந்த மசோதாவிற்கு முரண்பாடு ஏற்படும் பொழுது கூட்டத்தொடருக்கு அழைப்பிடப்படும்னா சாதாரண மசோதாக்கு மட்டும்தான். ஜாயிண்ட் சிட்டிங் 108. அது தலைமை தாங்குறவர் வந்து மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார். கூட்டுபவர் வந்து ஜனாதிபதி தான் கூட்டுவார். பின்வருவனவற்றை அறிவனவற்றை தேர்ந்தெடுத்து பொது கணக்கு பாராளுமன்ற குழுவில் உள்ளது. மக்களவை உறுப்பினர்கள் 25ற்கு மிகாமல் இருக்க வேண்டும், இல்லை 30க்கு மிகாமல் இருக்கணும். அரசின் நிதி கணக்குகளை ஆராய்கின்றது. கரெக்டு. தணிக்கை மற்றும் தணிக்கையாளர் அறிக்கை மற்றும் இந்திய அரசின் கணக்குகளை ஆராய்கின்றது. இது இந்த பொது கணக்கு குழு பாராளுமன்றத்திலே 2 குழுக்கள் இருக்கு, நிலைக்குழுக்கள், ஒன்று தற்காலிக குழுக்கள். அந்த நிலைக்குழுக்கள்ல முக்கியமான குழு தான் அந்த பொது கணக்குழு. மிக பழமையான குழு அந்த பொது கணக்குழு தான். 2, 3 மட்டும் தான் சரி. பாராளுமன்றத்தின் அமர்வு கூட்டத்தை நடத்துபவர் யாருன்னா பாராளுமன்றத்தின் அமர்வு கூட்டத்தை நடத்துபவர் யாருன்னா ஜனாதிபதி தான் அழைப்பு விடுவாரு. ஆனா சபாநாயகர், மக்களவை சபாநாயகர் வந்து நடத்துவாரு, தலைமையேற்றிருப்பாரு. ஒரு மசோதா பண மசோதா என்று முடிவு செய்பவர் யாருன்னா மக்களவை சபாநாயகர் தான். நம்பிக்கையில்லாத தீர்மானம் முதலாக இந்திய பாராளுமன்றத்தில் கொண்டு வரும் பொழுது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. பண மசோதாவை மாநிலங்களவை எவ்வளவு காலம் தாமதப்படுத்த முடியும்னா 14 நாட்கள் மட்டும்தான் தாமதப்படுத்த முடியும். அப்புறம் 14 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அது மாநிலங்களவையில் இரு அவைகளுமே நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். அது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும். அடுத்து இந்திய துணை குடியரசுத் தலைவர் கீழ்காணும் எந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்னா மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை கீழ் குறிப்பிட்டுள்ளவர்களில் அனுப்பலான்னா துணை குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் அவரோட பதவி விலகல் கடிதத்தை அனுப்புவார். அமைச்சரவை கூட்டாக வந்து மக்களவைக்கு பொறுப்பானது. அடிப்படை உரிமைகள் டேஸாக நிறுத்தி வைக்கப்படலாம்னா குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்கப்படலாம். இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னா பிரதம அமைச்சர். இந்திய திட்டக்குழு 1950 மார்ச் 15 தொடங்கியிருப்பாங்க. அதுக்கு தலைவர் யாருன்னா பிரதமர் தான். அதோட உறுப்பினர் நியமனம் பண்றதும் பிரதமர் தான். இந்திய அரசியலமைப்பின் பொதுப்பட்டியலில் எத்தனை வகையான சட்டங்கள் இடம்பெற்றுள்ள துறைகள்னா 52. மத்திய பட்டியல் வந்து 100, ஸ்டேட்டு வந்து 61. இதுல வந்து ஒரு சின்ன திருத்தம் பண்ணியிருப்பாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976 திருத்தம் பண்ணியிருப்பாங்க. 5 துறைகள் வந்து மாநில பட்டியல இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றி அமைச்சிருப்பாங்க. கீழ் காண்பவைகள் எது இந்திய அரசமைப்பில் இருந்து வேறுபட்டதுன்னா ஜனாதிபதி அரசாங்கம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து பாராளுமன்ற முறை அரசாங்கம் தான். நம்ம உச்சநீதிமன்றத்தில் ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை பெற்றிருப்பது 143 விதிப்படி. இந்திய உச்சநீதிமன்றம் டேஸால் அமைக்கப்பட்டது, அரசமைப்பால் அமைக்கப்பட்டது. 124 இருந்து 147 வரைக்கும் நம்ம அரசமைப்பிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அரசமைப்பால் அமைக்கப்பட்ட அமைப்பு. இந்திய பாராளுமன்றம் எவற்றை உள்ளடக்கியதுன்னா குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய 3ஐ உள்ளடக்கியதான் இந்திய பாராளுமன்றம். நம்பிக்கையில்லாத தீர்மானம் மக்களவையில் அறிமுகம் செய்யப்படுத்த குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. மக்களவையின் தலைவர் டேஸ் அவையில் வாக்கு சமமாக இருக்கும் பொழுது மட்டுமே மக்களவையின் தலைவர் வந்து 100வது விதிப்படி கேஸ்ட் ஓட்டிங் போடுவார். பின்வருவற்றுள் எது அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன்னா நீதித்துறை தான் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன். இந்திய பாராளுமன்றத்தின் மேலவை தலைவர் யார் எப்போ
வாக்களிப்பார்னா அதே சமநிலை, அதாவது வாக்கு சமநிலை முரண்படும் பொழுது மட்டுமே வாக்களிக்க உரிமை பெற்றவர் தான் இந்திய பாராளுமன்றத்தின் மேலவை தலைவரான துணை குடியரசுத் தலைவர். சட்டம் இயற்றும் சபைகள் மத்தியிலும் தமிழ்நாட்டிலும், மத்தியில வந்து ஈரவைகள், தமிழ்நாட்டில் ஓரவை தான். 1986 ஈரவையா இருந்ததை வந்து எம்ஜிஆர் பீரியட்ல வந்து நீக்கியிருப்பாங்க. இப்போ வந்து இந்தியாவில் 6 ஸ்டேட்ல மட்டும்தான் சட்ட மேலவை மற்றும் சட்ட கீழவை இருக்கு. அது வந்து கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம். அடுத்து வந்து குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவது வந்து பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அடங்கிய தேர்வுக்குழால் தான் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். மத்தியில் முதலாவது கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்கியவர் மொரார்ஜி தேசாய், ஜனதா கட்சி. இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தின் பிரதான மூலம்னா அது மக்கள் தான். இந்திய பாராளுமன்றம் உள்ளடக்கியது வந்து குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை. பாராளுமன்ற இரு கூட்டத்தொடர்களிடையே அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச இடைவெளினா 6 மாதங்கள். மக்களவையில் முதல் சபாநாயகர் யாருன்னா கணேஷ் வாசுதேவ மௌலாங்கர், அதாவது GVMனு சொல்லுவாங்க. தற்போது இருக்கவர் வந்து ஓம் பிர்லா, இவர் வந்து 2வது முறையா இருக்காரு. இப்ப இந்திய அரசமைப்பு சட்டம் உள்ளடக்கி இருப்பது 3 பட்டியல்கள்: மத்திய பட்டியல், மானிய பட்டியல், பொது பட்டியல். 7வது அட்டவணையில் நம்மளுக்கு வந்துடும். 246வது விதி அதிகார பகிர்வு. ஒவ்வொரு அவையிலும் மசோதாக்கள் டேஸ் எத்தனை நிலை சொன்னா 3 வாசிப்புகள். முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, குள்நிலை அறிக்கை, அடுத்து வந்து சுற்றறிக்கை, அடுத்து வந்து 3ஆம் வாசிப்பு வந்துடும். கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். மேல்முறையீடுக்கு இறுதியானது வந்து இந்திய உச்சநீதிமன்றம் தான். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யாருன்னா உச்சநீதிமன்றம் தான். உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை இந்திய குடியரசுத் தலைவர் பின்பற்றி ஆக வேண்டும். அது தப்பு, அவருடைய சொந்த விருப்பம் தான் அது. கீழ் நீதிமன்றம் நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரம் கொண்டது வந்து ஜனாதிபதி, மாநிலங்கள்னு பார்த்தா ஆளுநர். நிதி ஆணையம் குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படுவது 5 வருடங்களுக்கு ஒரு முறை. 280வது விதிப்படி. இது வரைக்கும் மொத்தம் இது 16 நிதி ஆணையம் அமைச்சிருக்காங்க. முதல் வந்து KC நியோகி, இப்ப 16வது வந்து அரவிந்த் பணக்காரியா. தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு செய்யப்படுவது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யப்படுவாங்க. இந்திய திட்டக்குழுவின் தலைவராக இருப்பவர் பிரதமர். முதல் தலைவர், இந்திய திட்டக்குழுவின் முதல் தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு, கடைசி தலைவர் வந்து நரேந்திர மோடி. இந்திய குடியரசுத் தலைவர் வந்து அரசின் தலைவர். இந்திய பிரதமர் வந்து அரசாங்கத்தின் தலைவராக இருப்பார். அமைச்சரவை உண்மையில் எதற்கு பொறுப்பு கொண்டதுன்னா மக்களவைக்கு மட்டும்தான் பொறுப்பு கொண்டது. நிர்வாகத்தை முழுவதும் கட்டுப்படுத்துவது குடியரசுத் தலைவர் தான். ஏறு வரிசை முறைப்படி சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கனா துணை அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், கேபினெட் அமைச்சர்கள். இந்திய துணை குடியரசுத் தலைவர் தலைமையேற்று நடத்துவது மாநிலங்களவை. விதி 64 சொல்லும். இந்திய ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து செலவு செய்ய அனுமதிக்கப்படுவது பாராளுமன்றம். தலைமை நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறுவது 65. திட்ட ஆணையம் உருவாக்கப்பட்டது அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம். திட்ட ஆணையத்தின் தலைவராக இருப்பவர் பிரதம அமைச்சர். ஒரு மாநிலத்தின் ஜனாதிபதி ஆட்சி எத்தனை ஆண்டு காலம் நீடிக்கலாம்னா 3 ஆண்டு காலம் நீடிக்கலாம். மத்திய தகவல் ஆணையரை நிர்வகிக்கவர், அதாவது CV, அதாவது RTI நியமிக்கவர் யாருன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றார். அடுத்து நம்ம இப்போ வந்து ஒன்றிய நிர்வாகம் மற்றும் ஒன்றிய நாடாளுமன்றம் முடிச்சாச்சு. அடுத்த பார்க்க போகிற டாபிக் வந்து தேர்தல். தேர்தல் ஆணையம் நடைமுறையை வரிசைப்படுத்துக. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் 1998 கொண்டு வந்திருப்பாங்க. ராஜ்யசபா தேர்தலில் சீர்திருத்தம், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்குன்னு முன்னாடி இருக்கும் பிரதிநிதி சட்டம் 1951 படி இருக்கும். அது வந்து 2003 திருத்தி எந்த மாநிலத்திலிருந்து வேணாலும் தேர்ந்தெடுக்கப்படலாம்னு மாற்றிருப்பாங்க. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான வாக்குரிமை வந்து 2010 கொடுத்துருப்பாங்க. தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம் வந்து 2011 வந்து அதிகரிச்சிருப்பாங்க. அப்போ 1, 2, 3, 4 சரியான குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல தான் இருக்கு. அடுத்து இந்தியாவில் வாக்குரிமை பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது 18. இது வந்து முன்னாடி 21 இருந்துச்சு. 61வது சட்ட திருத்தம் 1988 ராஜீவ்காந்தி பீரியட்ல வந்து இதை வந்து 21 18 வயசா குறைச்சிருப்பாங்க. அடுத்து வந்து 52ஆம் ஆண்டு பொது தேர்தலின் போது இந்தியாவில் எத்தனை கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 14 கட்சிகள். மொத்தம் 54 கட்சிகள் பங்கேற்றிருக்கும். அது வந்து காங்கிரஸ் வந்து 389 சீட்டை பிடிச்சி வின் பண்ணியிருக்கும். 2வது கட்சி வந்து
கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 16 சீட்டு வின் பண்ணியிருக்கோம், அதான் எதிர்கட்சியாக இருந்திருக்கும். முதல் பொது தேர்தலுக்கு பிறகு எத்தனை தேசிய கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 4. 6வது பொது தேர்தல். 6வது பொது தேர்தல் வந்து 1977, 10வது பொது தேர்தல் வந்து 1991, 12வது பொது தேர்தல் வந்து 1998, 14வது தேர்தல் வந்து 2004, 4/1/32. இப்போ 18வது தேர்தல் நடைபெற்று இருக்கு. அதாவது 2024 18வது மக்களவை தேர்தல் நடைபெற்று இருக்கு. 7 கட்டமா. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானதுனா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையானதுதான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரம். மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை மேற்பார்வையவர் யாருன்னா மாநில தேர்தல் அதிகாரி. மாநில தேர்தல் அதிகாரி இவர் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் அப்பாயின்ட் பண்ணப்படுவர் தான் அந்த மாநில தேர்தல் அதிகாரி. இந்த தலைமை தேர்தல் ஆணையர் வந்து இந்திய தேசிய தலைமை தேர்தல் ஆணையர். இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறதுனா 15வது பகுதி 324 இருந்து 329வது விதி வரைக்கும் நம்மளுக்கு இந்த தேர்தலை பற்றி கூறுகிறது. அடுத்து கட்சி தாவல் தங்களின் கட்சி சின்னம் தொடர்பான தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான தேர்தல் சின்ன உத்தரவினை எந்த ஆண்டு தேர்தல் ஆணையம் வெளியிட்டதுன்னா 1968 வெளியிட்டிருக்கும். இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் வந்து டெல்லியில் 1950 ஜனவரி 25 அமைச்சிருப்பாங்க. நிர்மதா சரண்னு சொல்லுவாங்க. டெல்லி அந்த வளாகத்தில் இருக்கு. மக்களாட்சி எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இந்தியாலாம் பிரதிநிதித்துவ மக்களாட்சியில செயல்படுது. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தி உள்ளது? வாக்களிக்க தகுதியான வயது வந்து 18. நேரடி தேர்தல் என்பது குடிமக்கள் நேரடியாக தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதுதான் நேரடி தேர்தல். மறைமுக தேர்தல் என்பது குடிமக்களின் பிரதிநிதிகளை கொண்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறைதான் மறைமுக தேர்தல். போட்டியில் தேர்தல், அதாவது மக்களவை தேர்தலில் 25 வயசுல நம்ம போட்டிடலாம். இதுவே மாநிலங்களவைனா 30 வயசு. குடியரசு துணை குடியரசு தேர்தலில் வந்து 35 வயசு. ஆளுநருக்கான தகுதியும் 35 தான். தேசிய வாக்காளர் தினம். தேசிய வாக்காளர் தினம் வந்து ஜனவரி 25 கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா 1950 ஜனவரி 25 அன்னைக்கு தான் இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்டிருக்கும். அதனால இந்திய தேசிய வாக்காளர் தினமா அதை கொண்டாடுறாங்க. 1975ஆம் ஆண்டு தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான தார்குண்டா குழு வந்து எந்த முக்கிய பரிந்துரையை கொடுத்திருப்பாங்கன்னா தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் நியமனத்தின் போது பிரதம அமைச்சர், மக்களவை சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர், இந்திய தலைமை நீதிபதி ஆகியோர் கொண்ட ஒரு குழுவில் கலந்தோசித்து தான் இந்திய தேர்தல் ஆணையத்தை அப்பாயின்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. மக்களவை மற்றும் மாநில அரசு தேர்தல்களின் வயது உடையோர் வாக்குரிமை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் இந்திய அரசமைப்பு விதி வந்து விதி 326. பிரான்சில் டேஸ் முறை நடைபெறுகின்றதுனா பல கட்சி முறை. இந்த ஒரு கட்சி முறையெல்லாம் இந்த சீனா, சிங்கப்பூர் போன்ற பொதுவுடைமை கட்சிகள் நடைபெறுது. இரு கட்சி முறையெல்லாம் USA, UK போன்ற நாடுகள்லாம் இரு கட்சி முறை. நிதிக்குழு உறுப்பினர்கள் வந்து பிரிவு 280(1). தேர்தல் குழு உறுப்பினர்கள் வந்து 324. பொது பணிக்குழு உறுப்பினர்கள் வந்து 316. அட்டவணை பட்டியல் சாதி இனக்குழு உறுப்பினர்கள் வந்து 338. அப்ப 4-3-4-1-3-2 ஆப்ஷன் பி. தேர்தல் ஆணைய தலைவர்களின் காலவரிசைப்படுத்துக. இந்த தேர்தல் குழுவின் தலைவர்களை காலவரிசைப்படுத்தினா ஃபர்ஸ்ட் வந்து சுகுமார் சென், இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் 1950 58 வரைக்கும் இருப்பாரு. அடுத்து வந்து நம்ம VS ரமாதேவி, இந்தியாவின் முதல் பெண் தேர்தல் அதிகாரி யாருன்னா இந்த VS ரமாதேவி தான். இவங்க வந்து 9வது தேர்தல் அதிகாரியா இருப்பாங்க 1990. அடுத்து வந்து இந்த TN சேஷன், இவர் வந்து 10வது தேர்தல் ஆணையர் 1996 வந்திருப்பாரு. அடுத்து இந்த TSS கிருஷ்ணமூர்த்தி 1999. அப்போ வந்து 3-4-2-1 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மாநில அளவில் பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்கான தேர்தல் இயந்திரங்கள் சரியான அதிகாரி படிநிலையை வரிசைப்படுத்துவேன்னா ஃபர்ஸ்ட் முதன்மை தேர்தல் அதிகாரி, அடுத்து வாக்குச்சாவடி தலைமை அதிகாரி, தேர்தல் பொறுப்பு அலுவலகர், அடுத்து கடைசியாக தான் வாக்குப்பதிவு அதிகாரி. அப்போ 1, 2, 3, 4 சரியான ஆர்டர்ல தான் இருக்கு. தேர்தலில் நோட்டா முறை. இந்திய தேர்தலில் நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்டது 2014. 14வது நாடா இந்தியா வந்து அறிமுகப்படுத்திருக்கும் தேர்தலை நோட்டா.
தேர்தலில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து நெகட்டிவ் ஓட்டிங் தான் இருக்கும். ரஷ்யாவை தவிர்த்து மெக்சிகோவில் முதன்முறையாக கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பித்தவர் வந்து எம்என் ராய். தொகுதியினை வரையறை செய்யும் பொறுப்பு யாருக்கு உள்ளதுன்னா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தான் தொகுதியினை வரையறை செய்யும் பொறுப்பு இருக்கு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பதவி காலத்தில் இருக்கும் பொழுது அவரை நீக்கும் முறை வந்து பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையினரால் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் குடியரசுத் தலைவரால் நீக்கப்படுவார். கட்சியற்ற ஜனநாயகம் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் யாருன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். சட்டமன்றத்திற்கான தேர்தலை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, சட்டமன்றங்களுக்கான தேர்தலை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து 1909 மின்டோ மார்லி சீர்திருத்த ஆணையம் தான் அதுக்காக போட்டிருப்பாங்க, அதுலேருந்து எடுத்திருப்பாங்க. PS சங்மான்றவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். GMG பாலயோகின்றவர் வந்து தெலுங்கு தேசம். மனோகர் ஜோஷி என்பவர் வந்து சிவசேனா மகாராஷ்டிரா. சோம்நாத் சட்டர்ஜி வந்து CPI மார்க்ஸ். அப்போ வந்து 4, 1, 3, 2 தான் கரெக்டு. தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். சியாமா பிரசாத் முகர்ஜி வந்து பாரத் ஜன சங்கத்தை தொடங்கியவர், கரெக்டு. எம்என் ராய் வந்து மெக்சிகோ காங்கிரஸ் கட்சியை தொடங்கியவர், இதுவும் கரெக்டு. கணேஷ் சங்கர் வித்யார்த்தி UP மாநில குழுவின் தலைவர். இந்த இருதயநாத் குஸ்ரோ மற்றும் சிவாஜி அவருடைய காலம் என்ற நூலை எழுதவில்லை. அப்ப 4 மட்டும் தப்பு. இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் உரிமை வந்து அரசியலமைப்பு சட்டத்திலேயே கொடுத்திருக்க உரிமை. கட்சி மற்றும் அவற்றின் சின்னங்கள். பிஜு ஜனதா தளம் வந்து சங்கு. சிரோமணி அகாலி தளம் வந்து தெராசு பஞ்சாப்ல. ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி வந்து ஏற்கலப்பை. மக்கள் ஜனதா கட்சி வந்து மாளிகை. 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்றுள் அரசமைப்பின் அடிப்படையிலானதுக்கு தான் நிதி ஆணையம். நிதி ஆணையம் வந்து 280வது விதிப்படி அரசமைப்பில் கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக்குழு அமைச்சரவை குழு தீர்மானம், பிராந்திய சபை அதுவும் தீர்மானம் தான். தேசிய வளர்ச்சி குழு இதுவும் தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது தான். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பகுதி 15 324 to 329 அரசமைப்பில் வலியுறுத்தினது. அப்போ இது கரெக்டு. யூஜிசி அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் 1959, இது அரசமைப்பில் இல்லாதது. அப்போ கரெக்டானது பார்த்தா 1, 5 மட்டும்தான் கரெக்டானது. அரசமைப்பால் வழங்கப்பட்ட அமைப்புகள். இந்த இந்திய தேர்தல் ஆணையர் யாரால் நியமிக்கப்படுகின்றார்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவர் தான் இந்திய தேர்தல் ஆணையர். 5வது பொதுத் தேர்தல் வந்து 1971 நடைபெற்றிருக்கும். இதில் வந்து இந்திரா காந்தி ஜெயிச்சிருப்பாங்க. லெப்லாஜி என்பது வந்து தேர்தல் பற்றி சொல்றதுதான் லெப்லாஜி. எந்த ஆண்டு இந்தியாவில் முதன்முறையாக மத்தியில் கூட்டணி அரசு அமைக்கப்படுதுன்னா 1977 ஜனதா கட்சி அமைச்சிருப்பாங்க. மொரார்ஜி தேசாய் பிரதமராக பதவியேற்றிருப்பாரு. இந்தியா எந்த கட்சி முறையை பின்பற்றுதுன்னா இந்தியா பல கட்சி முறையை. உதாரணம் தான் இந்தியா. நாட்டில் சுதந்திரமான மற்றும் முறையான தேர்தல் நடத்துவதற்கு சுதந்திரமான தேர்தல் ஆணையம் வேண்டும் என வலியுறுத்தும் சட்ட விதி என்னன்னா 324 தான். ஒரு நாட்டில் சுதந்திரமான மற்றும் முறையான தேர்தல் நடத்துவதற்கான சுதந்திரமான தேர்தல் ஆணையம். கீழ்கண்டவற்றுள் எந்த ஆண்டில் மக்களவை பொதுத் தேர்தல் நடத்தப்படவில்லைன்னா 1996 நடைபெற்றிருக்கும், 98 நடைபெற்றிருக்கும், 99 வாஜ்பாய் வந்திருப்பாரு. ஆனால் 97 மட்டும் நடைபெற்றிருக்காது. இந்திய தேர்தல் ஆணையத்தில் உள்ள ஆணையர்களின் எண்ணிக்கை 3 ஆணையர்கள். 1989 3 ஆணையர்களை வந்து அதாவது 3 உறுப்பினர்களாக மாறி இருக்கும். 1993 இது 3, அதாவது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 துணை உதவி, அதாவது 2 தேர்தல் ஆணையர்களாக கொண்ட அமைப்பாக மாறி இருக்கும். இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1998 தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். 2004 ஆண்டு இந்தியா முழுக்க நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுக்க பயன்படுத்தப்பட்டிருக்கும். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தமட்டில் மாவட்ட அளவில் மாவட்ட தேர்தல் அதிகாரியாக செயல்படுவர் வந்து மாவட்ட ஆட்சியர், அதாவது கலெக்டர். தேர்தல் ஆணையத்தின் முதன்முறையாக 16வது மக்களவை தேர்தலில் எது செயல்படுத்தப்பட்டதுன்னா விழிப்புணர்வு பார்வையாளர் தான் அதில் செயல்படுத்தப்பட்டிருக்கும். இந்த செலவின பார்வையாளர், பொது பார்வையாளர், காவல் பார்வையாளர்லாம் தேர்தல் பார்வையாளர்களில் இருக்க அமைப்புகள். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்கள் குடியரசுத் தலைவர் எப்போது முதல் நியமித்தார்னா 1989 நியமித்திருப்பாரு. மாநில அளவில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்யும் அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னா தலைமை தேர்தல் அதிகாரி. தலைமை தேர்தல் அதிகாரி வந்து
இந்திய தேர்தல் ஆணையத்தால் அப்பாயின்ட் பண்ணப்பட ஒருத்தர் தான் இருப்பார். இப்போ தமிழ்நாட்டுக்கு இருக்கவங்க வந்து அர்ச்சனா பட்நாயக் தான் இப்போ வந்து தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையராக இந்தியாவுக்கு இருக்க வந்து ஞானேஷ்குமார் 26வது தலைவராக இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு அதே மாதிரி முதல் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து அர்ச்சனா பட்நாயக்கு பெண். எத்தனை முறையில் அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்காற்றுகின்றனர்? பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் தான் வாக்காளர்கள் வந்து மறைமுகமாக பங்கேற்கின்றனர். பொதுப்பணி தேர்வாணையம், பொதுப்பணி தேர்வாணையம் வந்து 14வது பகுதி, தேர்தல் வந்து 15வது பகுதி, நெருக்கடி நிலை அம்சங்கள் வந்து 18வது பகுதி, தீர்ப்பாயங்கள் வந்து 14வது பகுதி. 3, 4, 1, 2. தேர்தல் செலவினங்களை பற்றிய சட்ட விதிமுறைகளை கூறுவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 77 கூறுகிறது. தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினரா ஆச்சுனாதான் 93. 2 கூடுதல் ஆணையர் அப்பாயின்ட் பண்ணது 89 அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு கட்சி முறை, ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு வந்து சிங்கப்பூர், சைனா, இதெல்லாம் வந்து ஒரு கட்சி முறை. பல கட்சி முறை ஜெர்மனி, இந்தியா, பிரான்ஸ், இதெல்லாம் பல கட்சி முறை. இரு கட்சி முறை அமெரிக்கா, யூகே. சுயராஜ்ய கட்சி மோதிலால் நேரு மற்றும் CR தாஸ் கொண்டு தொடங்கியிருப்பாங்க. 1923 ஜனவரி 1 தொடங்கியிருப்பாங்க. அது மட்டும் தப்பு. தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்க தேர்தல் ஆணையத்தின் அதிகாரம் 324 சரி. மக்களவை தேர்தலை நடத்த பாராளுமன்றம் வந்து 327. 28 வந்து சட்டமன்ற தேர்தலை நடத்தும் சட்டமன்றம். நீதிமன்றங்களின் தலையீடு 329 சரியானதான். தேர்தலின் பகுதி 15. அப்ப 1, 3 மட்டும்தான். 1, 3 சரி, 2, 4 தவறு. தொகுதி வரையறை குறித்த சட்டங்களின் சரியானது பார்த்தா முதல் வரையறை ஆணைய சட்டம் வந்து 1952, இரண்டாம் வரையறை ஆணைய சட்டம் வந்து 1963, மூன்றாவது வரையறை ஆணைய சட்டம் 1973, நான்காவது வரையறை சட்டம் 2002. சரியானது 1, 2, 4. எந்த சட்ட திருத்தத்திலிருந்து வாக்களிக்கும் வயது 21 18 குறைச்சிருக்கும்னா 67வது சட்ட திருத்தம் 1988. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எந்த ஆண்டு முதலாக பயன்படுத்தப்பட்டதுன்னா 1989 பரவூர், கேரளா தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். எந்த ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு தங்கள் சார்பாக பதிலி வாக்கு அறிமுகம் அளிக்கும் முறையை கொண்டு வரப்பட்டதுன்னா 2003. தபால் வாக்கு வந்து 1999 கொண்டு வந்திருப்பாங்க. கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு திருத்தத்தில் மேற்கொள்ளப்பட்டதுன்னா 52வது சட்ட திருத்தம் 1985. வேட்பாளர்கள் சொத்து விவரங்கள் வந்து 2003. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்குரிமை 2010. தேர்தல் செலவினங்கள் உச்சவரம்பு வந்து 2011. கருத்து கணிப்பு கட்டுப்பாடு வந்து 2009. தவறானது வந்து 4, 2. தகுதி இழப்பு பற்றிய கூற்றுகளில் ஆராயும். ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் மற்றொரு அரசியல் கட்சியில் தேர்ந்தால் அவர் வந்து தகுதி இழப்பு செய்யப்படுவார். ஒரு நியமன உறுப்பினர் தனது பதவியேற்ற நாளிலிருந்து 6 மாத காலத்திற்குள் ஏதேனும் அரசியல் கட்சியில் தேர்ந்தால் அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார். இது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவங்களாம் தகுதி இழப்பு செய்வார். ரெண்டுமே சரிதான். கூற்றை ஆராயும். இந்திரஜித் குப்தா குழு வந்து 1998 தான் அமைக்கப்பட்டிருக்கும். இது வந்து அரசு நிதி உதவியுடன் கூடிய தேர்தல் பற்றி ஆராய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. கரெக்ட் தான். அந்த நிதி உதவி எதுக்கு தருவாங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் நிதி உதவி தருவாங்க. இதுக்காக மத்திய அரசு வந்து வருடத்திற்கு 600 கோடி இது மாநிலங்களுக்கு இது கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இரண்டுமே சரிதான். 2002ஆம் ஆண்டு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நடத்திய யாத்திரைகள் பேரணிகளை சரியாக பொறுத்துக்க. இந்திய காங்கிரஸ் கட்சி விஜயா ரத யாத்ரா, பாரதிய ஜனதா மட்டும் தப்பு. சமாஜ்வாதி கட்சி மேக் இந்தியா N1 பேரணி. ஆம் ஆத்மி கட்சி வந்து குஜராத் கௌரவ் பாரத். ஆம் ஆத்மி கட்சி வந்து டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால். சமாஜ்வாதி கட்சி வந்து அகிலாஷ் யாதவ். இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி நடத்திருப்பாங்க. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றது? கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்து மாநில தேர்தல் ஆணையம் 1992, 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தின்படி அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் மாநில தேர்தல் ஆணையம் வந்து எங்க இருக்குன்னா சென்னை. அடுத்து இந்தியாவில் மாநிலங்களின் கூட்டணி ஆட்சி நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1969. எந்த மக்களவை தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு முறை நடைமுறைப்படுத்தப்பட்டதா? 2002. அதாவது விவிபேட்.